யூடியூப் நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க. யூடியூப் ஏதோ இது ப்ராப்ளம் காட்டுது. நான் ரெக்கார்ட்ல போட்டு நான் நைட் வந்து அப்லோட் பண்றேன். ஓகே ஓகே. நான் கிளம்புறேன். உங்களை ஹோஸ்ட் ஆகிட்டு நான் கிளம்புறேன். அனைவருக்கும் சமயக் தர்ஷனம். ஜெய் ஜினேந்திரா. இந்த மாலை நேர அநேகாந்த பாடசாலை வகுப்பில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். என்னன்னு தெரில, அநேகாந்த பாடசாலை நிறைய பேர் கண்ணு வச்சுட்டா நினைக்கிறேன். 2 வாரமாக நமக்கு வந்து சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் அதை நாங்கள் சரி பண்ணிடுவோம். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும் விதமாக முதலில் இறைவணக்கமாக மனிஷ் இறைவணக்கம் பாட அழைக்கிறேன். சமய தர்ஷனம். நம அடங்காதானம் நம சித்தானம் நம ஆதியானம் நம லோச்சயனம் நம லோய சப்தேசனம் கட யாசோ பஞ்ச நமஸ்காரோ சர்வ பாவ பிரணாசனம் மங்களானந்த சப்தேசனம் கட விஜய மங்களம் சப்த இஷாதா அதுக்கப்புறம் தான் இஷாதா அஜிஸ்னா சம்பவா குடலை அபியந்தா துமாதி வாகுவா பக்கபவா சீசந்தா தூசாஃபா சந்தபவா தோசிகம் சந்திரபிரப சந்திரன் சந்திரன் புஷ்பதண்ட புஷ்பதண்டா சீதல ஜயா விஸ்வராஜ இமால அந்த சம்ப சாந்தி குந்த ஆடியோ சரியா வரலமா சார்? ஜி ஆடியோ சரியா வரல. டவர் ப்ராப்ளம் இப்ப கேக்குதா ஜி? இப்ப கேக்குது. சொல்லுங்க மனிஷ். குந்து குந்த அட மல்லி மனுஷவ நமி நேவி ஆசுவமங்க சிங்கம். சத்தாரி மூலம் சொல்லு. சொல்லாம சொல்லக்கூடாது. நன்றி ஜெய் ஜெயேந்திரா. வெரி குட் மனிஷ், வெரி குட். அழகாக பஞ்சமந்திரமும் மற்றும் 24 தீர்த்தங்கர் பெயர்களையும் சொல்லி துவக்கி வைத்த மனிஷ் குழந்தையை மிகவும் பாராட்டுகிறோம். அடுத்ததாக நம்மிடையே ஆதிஷ் அண்ட் ரதீஷ் இறைவணக்கம் சொல்ல அழைக்கிறேன். जी समय दर्शन जी समय दर्शन சொல்லுப்பா. डोरेम जी சொல்றேன் जी இறைவனுக்கு. சொல்லு. நமோ ஹரியந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபச்சாயனம் நமோ லோய சவசாகனம் ஏசோ பஞ்ச நமகாரோ சவ பாவ பணாசனம் மங்களநந்தே சவ்யசியம் பரமஹவரி மங்களம் சத்தாரி மங்களம் ஹரவந்தா மங்களம் சித்தா மங்களம் சாகு மங்களம் கேவலி பணத்தோ தமோ மங்களம் சத்தாரி லோகத்தமா ஹரகந்தா லோகமா சித்தா லோகத்தமா சாகு லோகத்தமா கேவலி பணத்தோ தமோ லோகத்தமா சத்தாரி சரணம் பவச்சாமி ஹரஹந்தா சரணம் பவச்சாமி சித்தா சரணம் பவச்சாமி சாகு சரணம் பவச்சாமி கேவலி பணத்தோ தமோ சரணம் பவச்சாமி. Finish जी. Very good. Ratish. समय दर्शन जी. समय दर्शनम. नमो अरविंदानम नमो सित्तानम नमो ऐरियानम नमो ओजायनम नमो लोग्य सवसागनम सत्तारी मंगलम अरविंदा मंगलम चित्ता मंगलम साहु मंगलम केवली पनतो दमो मंगलम सत्तारी लोगतमा अरगंता लोगतमा सित्ते लोगतमा
சாகு லோகத்தமா கேவலி பண்ணத்தோ தமோ லோகத்தமா finished it. அப்புறம் அடுத்தது சத்தாரி சரணம் பவிச்சாமி அரகந்தே சரணம் பவிச்சாமி சித்தே சரணம் பவிச்சாமி சித்தே சரணம் பவிச்சாமி சாஹு சரணம் பவிச்சாமி கேவலி பண்ணத்தோ தமோ சரணம் பவிச்சாமி finished வெரி it. குட் வெரி குட் ஆதிஷ் சந்திரதீஷ். பார்க்காம என்ன சொன்னீங்க ரெண்டு பேரும்? Yes, Ji. வெரி குட். அழகாக மிகவும் பஞ்சமந்திரமும் மற்றும் மங்களாச்சரணமும் வரிசையாக சொன்ன ஆதிஷ் சதீஷ் அவர்களை நாம் மிகவும் பாராட்டுகிறோம். அவர் விளையாட்டுல ஃபுட்பால்ல கூட செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்கன்றத மெசேஜ் பார்த்தா வாழ்த்துக்கள். எங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் நடந்தா எங்க நடந்த மேட்ச்? Tournament, Ji. டோர்னமெண்டா? Yes, Ji. எங்க வந்தவாசிலியா? செய்யார்ல ஜி. செய்யார் ஐயாரியா? வெரி குட். நீங்க எந்த உங்க ஸ்கூல் சார்பா கலந்துனீங்களா? எஸ் ஜி. ஆமாம் ஜி. வெரி குட் வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள். கீப் இட் அப். அடுத்த வாட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்தது நம்மிடையே திரு ஸ்ரீகாந்த் சாஸ்திரி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களை பக்தாம்பரம் வகுப்பை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சமய தர்சனம் ஜெய் ஜினேந்திரா. இன்று நாம் 22வது ஸ்லோகம் பக்தாமர்த்தனுடைய 22வது ஸ்லோகம் பார்க்க போறோம். ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்திரீனாம் ஷதானி ஸ்திரீனாம் ஷதானி சதஷோ சதஷோ ஸ்திரீனாம் ஷதானி சதஷோ ஜனயந்தி புத்ரான் ஜனயந்தி புத்ரான் ஸ்திரீனாம் ஷதானி சதஷோ ஜனயந்தி புத்ரான் ஸ்திரீனாம் ஷதானி சதஷோ ஜனயந்தி புத்ரான் ஜனயந்தி புத்ரான். ஃபர்ஸ்ட் லைன் ஸ்திரீனாம் ஷதானி சதஷோ ஜனயந்தி புத்ரான். ரிப்பீட். ஸ்திரீனாம் ஷதானி சதஷோ ஜனயந்தி புத்ரான். ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. யார் சொல்றீங்க? ஜி. சுபிக்ஷா சொல்லுங்க. ஸ்திரீனாம் ஷதானி சதசோ ஜனயந்தி புத்ரான். குட். ஜினபாரதி. ஸ்திரீனாம் சதானி சதசோ ஜனயந்தி புத்ரான். இங்க சதஷோ. ஓகே. ஓகே ஜி. மோக்ஷித். ஸ்திரீனாம் ஷதானி சதசோ ஜனயந்தி புத்ரான். ரதீஷ். ஸ்ரீனாம் சத்தானி சதஷோ ஜனயந்தி புத்ரான். ஓகே குட். வேற யாராவது சொல்றீங்களா? ஜி லோகேஷ் சொல்றேன் ஜி. ஓகே சொல்லுங்க. ஸ்ரீராம் சதானி ததோஷ ஜனயந்தி புத்ரான். சதஷோ ஸ்திரீனாம் ஷதானி சதஷோ ஜனயந்தி புத்ரான். சதோஷோ ஜனயந்தி புத்ரான். வெரி குட். செகண்ட் லைன் பார்க்கலாம். நான்யா சுதம் த்வதுபமம். நான்யா சுதம் த்வதுபமம் ஜனனி பிரசூதா.
जननी प्रसूता नान्यासुतं त्वदुपमं नान्यासुतं त्वदुपमं जननी प्रसूता जननी प्रसूता नान्यासुतं त्वदुपमं जननी प्रसूता नान्यासुतं त्वदुपमं जननी प्रसूता ரிப்பீட் பண்ணுங்க नान्यासुतं त्वदुपमं जननी प्रसूता फर्स्ट एंड सेकंड लाइन स्त्रीणां शतानि शतशो जनयन्ति पुत्रान् नान्यासुतं त्वदुपमं जननी प्रसूता सेकंड लाइन சொல்லுங்க மோக்ஷித் सुतं त्वदुपमं जननी प्रसूता सुभिक्षा नान्यासुतं त्वदुपमं जननी प्रसूता जिनभारती नान्यासुतं त्वदुपमं जननी प्रसूता गुड रतीश शादिश नान्यासुतं त्वदुपमं जननी प्रसूता नान्यासुतं त्वदुपमं त्वदुपमं जाह्नवी नान्यासुतं तदुपमं जननी प्रसूता त्वदुपमं जननी प्रसूता वेरी गुड வேற யாராவது ட்ரை பண்றீங்களா லோகேஷ் சொல்லுங்க नान्यासुतं तदुपमं जननी प्रसूता त्वदुपमं तदुपमं जननी प्रसूता ஓகே குட் குட் ஓகே எல்லாம் நக்ஷத்ரா சொல்லுங்க नान्यासुतं त्वदुपमं जननी प्रसूता Okay, very good. Now third line. Sarvadisho. Sarvadisho. Dadati. Dadati. Bani. Dadati Bani. Sarvadisho Dadati Bani. Sahasra Rashmim. Sahasra रश्मिं सर्वादिशो ददति सर्वादिशो ददति वाणी सहस्र रश्मिं सर्वादिशो ददति वाणी ददति वाणी सहस्र रश्मिं सर्वादिशो ददति बाणी सर्वादिशो ददति बाणी सहस्र रश्मिं सर्वादिशो ददति बाणी सहस्र रश्मिं
सर्वादिशो ददति बाणि सहस्ररश्मिम् रिपीट सर्वादिशो ददति बाणि सहस्ररश्मिम् मोक्षित सर्वादिशो तदनि पाणि सहस्ररश्मिम् ददति ददति बाणि not पाणि बाणि बाणि सहस्ररश्मिम् ओके जिनभारती सर्वादिशो ददति पाणिसहस्ररश्मिम् सेम बाणि बाणि पाणिल बा बा बाणि भास्कर बाणि नक्षत्र सर्वादिशो ददति बाणि सहस्ररश्मिम् ओके गुड ददति ति ददति ददति ति सुभिक्षा सर्वादिशो ददति बाणि ओके वॉइस ब्रेक आगुது சரி जानवी सर्वादिशो ददति सहस्ररश्मिम् वेरी गुड सेम ददति ददति ति ति ओके मनीष सॉरी लोकेश सर्वादिशो ददति पाणि सहस्ररश्मिम् ओके गुड रतीश सर्वादिशो तदति पाणि सहस्ररश्मिम् बाणि सर्वादिशो ददति बाणि बा पाणिल बाणि बाणि सहस्र रश्मिम् ओके गुड ओके नेक्स्ट फोर्थ लाइन प्राचेव दिग दिक् கிடையாது दिग प्राचेव दिग जनयति 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 रिपीट பண்ணுங்க प्राचेव दिग जनयति प्राचेव दिग जनयति स्फुरदंशुजालम् स्फुरदंशुजालम् स्फुरदं स्फुरदंशुजालम् 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 प्राचेव दिक् जनयति स्फुरदंशुजालम् प्राचेव दिक् जनयति स्फुरदंशुजालम् प्राचेव दिक् जनयति स्फुरदंशुजालम् प्राचेव दिक् जनयति स्फुरदंशुजालम् yes जिनभारती fourth line प्राच्येव दिक् जनयति स्फुरदंशुजालम् good मोक्षित राशेवति जनयति स्फुरदंशुजालम् good नक्षत्र प्राचेवति जनयति स्फुरदंशुजालम् good सुभिक्षा
प्राचेवति जनयति स्फुरदं सुजालम्. Very good. Lokesh. प्रातेवति जनयन्ति जनयति जनयन्ति Janay. स्प्रदं जुल स्पदं सुपदं सुजालं Spuradamshu jalam. स्पदं पुदं जालं सुजालं प्राचेति जनयति जनयन्ति जनयति जनयति प्रदं सुजालं Spuradamshu jalam. Okay, good. Practice பண்ணுங்க. Good. Janvi. प्राचेवत दिक् जनयति स्फुरदं Spuradamshu jalam. Okay, very good. Good try. Super. The third and fourth line. Sarvadisho dadati bani sahasrarashmim pracheva janayati spuradam shujalam. Okay. Sorry. இப்போ ஃபுல்லாக பாடிடலாமா? எஸ், எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ரெடியா? Yes, Ji. Yes, Ji. Okay, very good. Good. Ready? Yes, Ji. Start. Okay, let's start. सर्वादिशो ददति पाणि सहस्ररश्मिम् प्राचेव दिग्जनयति स्फुरदं सुजालम्. Okay. Once again. Okay. எல்லாம் ஒண்ணா பாடணும். ரெடியா? நான் ஸ்டார்ட் பண்றேன், கூட பாடுங்க. ஓகே. ரெடி? ஸ்டார்ட். ஸ்த்ரீணாம் ஷதானி ஷதஷோ ஜனயா पुत्रान् नान्यासु उतां सर्वातिशो ददति बाणि सहस्ररश्मिन् प्राचेव जनयति स्फुरदं सुजालम्. ஜி ஆடியோ கேட்கல ஜி. அவருக்கு ஏதோ சிக்னல் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம். ஓகே ஜி. ஜி எல்லார் வாய்ஸுமே எல்லார் ஸ்கிரீனுமே வந்து ஒரு மாதிரி ஆமா 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 ஜி. சரியாக வருது. சார் கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குங்களா? சாரி சார், இது லேப்டாப் சார்ஜ் இது ஆயிடுச்சு. ஓகே. ஓ சாரி சார். ஓகே,
ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ரெடி, லெட் அஸ் சிங். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இப்ப லாஸ்ட் ஒரு முறை பாடிடலாம், அதுக்கப்புறம் மீனிங் சொல்றேன். எஸ், ரெடி, ஸ்டார்ட். ஸ்திரீணாம் சதானி சதசோ सदसो ஜனயந்தி புத்ரம் நான்யாசுதம் सुदं तदुपमं जननी प्रसूता सर्वादिशो ददति पाणि सहस्ररश्मिम् ஓகே, வெரி குட். சாரி, ஸ்க்ரீனு இல்லை, அதனால நிறைய பேர் ரிப்பீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே, குட். ஸோ இதோட மீனிங் பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம 21வது ஸ்லோகத்தினுடைய மீனிங் பார்த்தோம். அதோட மீனிங் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஞாபகம் இருக்கு ஜி. சொல்லுங்க பார்க்கலாம், அதோட மீனிங் என்னது? அதோட மீனிங் என்ன? எப்படி ஹரி ஹரன் போன்ற நிறைய பகவான்கள் இருந்தாலும், நிறைய பேர் இருந்தாலும், ஆதிநாதரே உங்களை போன்றவங்க இல்ல, நீங்க தான் என்னை கவர்ந்தவங்க. நீங்க தான் என்னை கவர்ந்தவர். இந்த பிறவி மட்டும் இல்ல, எந்த பிறவியிலும், இதுக்கப்புறம் எந்த பிறவியா இருந்தாலும் நீங்க மட்டும்தான் என்னை கவர்ந்தவராக இருப்பீங்க, வேற யாராலையும் என்ன கவர முடியாது என்ற மீனிங் சொல்லியிருந்தாங்க. இப்ப அவருடைய தாயை பற்றி ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்துல விளக்கியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய பெருமை எப்படி, அந்த தாய், இந்த மகளிர் தினம் இன்றைக்கு கரெக்டா அந்த மகளிர் தினத்துல இந்த ஸ்லோகத்தை படிக்கிறோம். இந்த தாய்மை, அவங்க தாயை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க. எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ குழந்தைகளை ஈன்றெடுக்கின்றனர். நிறைய தாய்மார்கள், நிறைய அம்மாக்கள் என்ன பண்றாங்க, நிறைய குழந்தைங்களை பெத்தெடுக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் இருக்கு இங்க, எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க, எத்தனையோ அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த எத்தனையோ அம்மாக்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க எல்லாம் உங்களை பெற்ற, யாரை பத்தி சொல்றாங்க? ஆதிநாதரை பெற்ற தாய். ஆதிநாதனுடைய தாய் பெயர் என்ன? என்னது சொல்லுங்க. ஆதிநாதனுடைய தாய் பெயர் என்ன? அம்மா பெயர் என்ன? ஆதிநாதனுடைய அம்மா பெயர் என்ன? அம்மா அப்பா பெயர் படிச்சிருப்போமே, கேள்விப்பட்டிருப்போமே. சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, யாரு தெரியும் சொல்லுங்க. பிரியகாருணி. பிரியகாருணி வந்து பகவான் மகாவீரனுடைய தாயார் பெயர். ராஜா சித்தார்த்தன் ஜி. சித்தார்த்தன். பிரியகாருணி வந்து வர்த்தமான மகாவீரனுடைய தாய் பெயர், தாய் தந்தையர் பெயர். மருதேவி. மருதேவி, வெரி குட். மருதேவி. அப்பா பெயர் நாபிராஜன். வெரி குட். நாபிராஜன் மருதேவிக்கு பிறந்தவர் ஆதிநாதர், ரிஷபதேவர். சோ ஆச்சாரியர் மானதுங்காச்சாரியர் என்ன சொல்றாரு, எத்தனையோ குழந்தைகளை பெற்றெடுத்த எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு ஈடாவாங்களா, உங்களுக்கு நிகராகுவாங்களா, உங்களுக்கு சமமாக ஒப்பிட முடியுமா? யாருக்கு? மருதேவிக்கு சமமாயிட முடியுமா? ஏன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் தீர்த்தங்கரரை போன்ற சிறப்பானவர்கள் கிடையாது. அந்த பிள்ளைகள் எல்லாம் தீர்த்தங்கரர் போன்ற சிறப்பானவர்கள் கிடையாது. அந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் தீர்த்தங்கரர் ஆகிட முடியுமா? எல்லா குழந்தைகளும் ஆதிநாதர் ஆயிட முடியுமா?
ஆதிநாதருக்கு சமமா ஆயிட முடியுமா? இல்ல. அது போலதான் எல்லா அம்மாக்களையும் ஆதிநாதர் ஜின பகவானை பெற்றெடுத்த தாய்மார் ஆக முடியுமா? முடியாது. அதுக்கு உதாரணமா சொல்றாங்க, எப்படி இந்த வானத்துல 1000 கிரகங்கள் இருக்கிறது, நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு, நிறைய ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் இருக்கு. என்னதான் நட்சத்திரம் ஜொலித்தாலும், நிறைய கிரகங்கள் இருந்தாலும், இந்த சூரியன் உதிக்கும் திசை எந்த திசையில உதிக்குது? எந்த திசையில சூரியன்? ஈஸ்ட், கிழக்கு திசையில் உதிக்கும். அந்த திசை போன்று ஆகுமா? கிழக்குக்கு இருக்க மகத்துவம் எல்லா திசைக்கும் இருக்குமா? இருக்காது. எல்லா திசையில இருந்தும் நிறைய கிரகங்கள் இருக்கிறது. எல்லா திசையிலையுமே நிறைய கிரக நட்சத்திரங்கள் உள்ளது. ஆனால் சூரியன் உதிக்கும் திசையான கிழக்கு திசைக்கு தனி மகத்துவம் இருக்கிறது. அது போல அந்த எல்லா திசையும் கிழக்கு ஆகாது. அது போல எல்லா அம்மாக்களும் மறுதேவிக்கு சமமாக ஆக முடியாது. எல்லா அம்மாக்களையும் மறுதேவியுடன் ஒப்பிட முடியாது. ஏன் ஒப்பிட முடியாது? எதனால ஒப்பிட முடியாதுன்றாங்க? ஏன்னா ஜின பகவானை போல சிறந்த குழந்தைய, இந்த ஆதிநாதர் போல சிறந்த குழந்தையை பெற்றெடுக்கவங்க சிறப்பானவங்க. அவரை போன்ற இந்த ஜின பகவானை பெற்றெடுக்கிறதால தான் அவங்களுக்கு அந்த சிறப்பு. ஓகேவா? இந்த ஆதிநாதரை பெற்றெடுத்ததால தான் அவங்களுக்கு அந்த சிறப்பு. ஓகேங்களா? அது போல ஜின பகவானை ஆகக்கூடிய குழந்தையை பெற்றெடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது பெரிய மகா புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும். அதனாலதான் அப்படி ஒப்பிட்டு ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். நன்றி. சமயக் தர்ஷனம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி கூட சொல்லலாம். இப்போ எக்ஸாம் டைமு, ஓகே, எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் லீவ் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் நம்ம படித்த ஸ்லோகத்தை ஃபுல்லாகவே 1 to 22 ஆர் 1 to 48 எத்தனை தெரியுமோ அதை ஃபுல்லாக சொல்லி பார்க்கலாம். தெரியாத ஸ்லோகத்தை பார்த்து படிக்கலாம். பார்த்து படிக்க உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். நன்றி. சமயக் தர்ஷனம். ஜெயஜினேந்திர. நன்றி திரு ஸ்ரீகாந்த் சாஸ்திரி அவர்களுக்கு. மிகவும் அழகாக மாணவர்களுக்கு புரியும் வண்ணம் 22வது ஸ்லோகத்தை எடுத்துரைக்க அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு திரு ஜெயராஜன் சாஸ்திரி அவர்களை வகுப்பை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ரைட். யார் இருக்கிறீங்க? சாதனா, நித்யஸ்ரீ, ஹரீஷ், ஜான்வி, மோக்ஷித், லோகேஷ், மணிஷ், சுபிக்ஷா, ஜினபாரதி, ஆர்த்தி, ஐயன், இவங்க எல்லாம் இருக்கிறீங்க. வெரி குட். போன வாரம் நாம 6 திரவியங்கள் அந்த பாடத்தை நிறைவு செய்தோம். கால திரவியத்தை பத்தி கடைசியா பேசணும். இப்ப அடுத்ததாக தத்துவம் அப்படின்ற ஒரு இது. தத்துவம் அப்படின்னா என்ன? எத்தனை தத்துவங்கள் எத்தனை, அதாவது தத்துவத்தை எத்தனை பிரிவுகளாக வகைகளாக ஆச்சாரியர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? தத்துவம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் திரவியம் படிச்சிருக்கோம். திரவியத்தினுடைய பிழிவு, அதனுடைய எசன்ஸ், அதுதான் தத்துவம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற குழந்தைங்களா, பழம் இருக்குது. பழத்துல என்ன இருக்கு? கொட்டை இருக்குது, அதுல நார் இருக்கும், அது மேல இருக்கிற அதனுடைய ஆடை இருக்கும், அப்புறம் அதுல இருக்கிற அந்த எசன்ஸ்னா என்னது? அந்த ஜூஸ்.
இது எல்லாம் சேர்ந்தது ஒரு திரவியம். எடுத்துக்காட்டை புரிஞ்சுக்குங்க, நீங்க குழந்தைங்க, அதனால இந்த எடுத்துக்காட்டு சொல்றேன். தத்துவம் அப்படின்னா என்ன? தத்துவம்னா சொன்னேன்ல, இந்த கொட்டை, இந்த நாறு, பழத்தினுடைய ஆடை, தோல், அப்புறம் அதுல இருக்கிற சாறு எல்லாம் சேர்ந்தது திரவியம் சொன்னேன். இப்ப அதுல இருந்து அந்த சாரை மட்டும் எடுக்கிறோம்ல, பிழிவை மட்டும் எடுக்கிறோம்ல, அதாவது எசன்ஸை மட்டும் எடுக்கிறோம்ல, ஜூஸை மட்டும் எடுக்கிறேன்ல, அந்த ஜூஸ் இருக்கு பாருங்க, அதனுடைய எசன்ஸ் இருக்குது பாருங்க, அதுதான் தத்துவம். திரவியம்னா அதுல எல்லாமே அடங்கும். இப்ப நரகத்துல இருக்கிற ஆன்மா துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, மனித கதியில ஆன்மா துன்பம் இன்பம் எல்லாத்தையும் அனுபவிக்குது. குரங்கு, சிங்கம், புலி, இல்ல மரம், செடி, கொடி, இதெல்லாம் பலவிதமான, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா விருப்பு வெறுப்புடன் கொண்ட ஒரு நிலை, உயிரினுடைய நிலை. இதெல்லாம் நரகத்திலேயோ அல்லது தேவகதியிலேயோ அல்லது மனித கதியிலேயோ இப்படி விருப்பு வெறுப்புகளுடன் கொண்ட ஒரு நிலையில உயிர் இருக்கிறது. சரிங்களா? இப்போ ஆனா விருப்பு வெறுப்புனா என்ன தெரியும்ல? ராகம், துவேஷம், அதாவது கோவப்படுது அல்லதுனா துன்பப்படுது, யாரு மேலேயாவது வெறுப்பை காமிக்குது, யாரு மேலேயாவது விருப்பம் கொள்ளுது, அதாவது இவங்க எனக்கு பிடிக்கும், இவனுக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு உணர்வுகள்லாம் எண்ணங்கள்லாம் எழுது. அதாவது இது எப்படி அப்படின்னா, திரவியம் இருக்குது பாருங்க, அது மண்ணுக்குள்ள இருக்கிற பொன் மாதிரி. பொன்னா தெரியல, பொன்னா தங்கம், மண்ணுக்குள்ள இருக்கிற பொன் மாதிரி. அது வடமொழியில சாஸ்திரங்கள்ல சில இடங்கள்ல கிட்ட காலிதம் கூட சொல்லுவாங்க. கிட்ட காலிதம், அதாவது பொன் மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கு, அது மேல மண்ணா இருக்குது, தூசி தூசியா இருக்குது, அது மினுமினுக்கல. பொன் எப்படி இருக்கும்? மினுமினுன்னு இருக்கணும்ல தங்கம். பொன் அப்படின்னா தங்கம், மினுமினுக்கணும்ல, பார்த்தாலே தெரியணும்ல இது கோல்டோட ஷைனிங் அப்படின்னு தெரியணும்ல. ஆனா அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற பொன் இருக்குது பாருங்க, கிட்ட காலிதம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்றாங்க. அது மின்னாது, ஏன்னா அது மேல மண் இருக்குது, ஃபுல்லா அதுக்குள்ளதான் அந்த பொண்ணு மறைஞ்சிருக்கு, அதனால அதனுடைய ஷைனிங்கே கிடையாது, அப்படியே அழுக்கா இருக்குது. அது பார்த்தா நம்மளால அப்படியே கையை நம்ம இந்தாப்பா கோல்டு, இந்தாப்பா 1,000 கோல்டு இதுல இருக்குதுப்பா, எடுத்துப்பா அப்படின்னு ஒரு மண் கட்டி எடுத்து நம்ம கையில கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, ஏமாத்தாத போ அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். ஆனா யாருக்கு தெரியுமோ, அந்த கோல்டு மைன்ஸ்ல வேலை செய்யறவங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்குது, இந்த கர்நாடகாவில் கூட கோலார் அப்படின்னு ஒரு இடத்துல, கோலார்னு ஒரு இடத்தோட பேர், அங்க கோல்டு மைன்ஸ் இருந்தது. இப்போ கோல்டு இப்போ அங்க கிடையாது அதிகம். அங்க இருந்து அந்த கோல்டை வெட்டி எடுப்பாங்க மண்ணுக்குள்ள இருந்து. சவுத் ஆப்பிரிக்காலாம் இருக்குது, அப்புறம் இன்னும் பல பல கண்ட்ரில இருக்குது. அவங்க மைன்ஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு தெரியும் இதுல பொண்ணு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா நமக்கு தெரியறது கிடையாது. அதனால நம்ம கையில யாருன்னா கொடுத்தாங்கன்னா கூட அதை தூக்கி போட்டுரும், வேஸ்ட், ஏமாத்தாதே. ஸோ திரவியம் என்பது அழுக்குகளுடன் சேர்ந்த, அழுக்குன்னா என்ன? ஒரு உயிருக்கு அழுக்கு, அழுக்கு என்னது? ஆன்மாவுக்கு அழுக்கு என்னது? விருப்பு வெறுப்பு போன்ற எண்ணங்கள், கஷாய உணர்வுகள், ராகம், துவேஷம், மோகம், குரோதம், மானம், மாயை, உலோபம், இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். கொலை, பொய், களவு, காமம், தோற்பசை எண்ணங்கள், கஷாயங்கள், அதாவது ஆன்மாவிற்கு எதிர்மறையான எல்லா எண்ணங்கள், இதெல்லாம் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் கஷாயங்கள் அல்லது கஷாய உணர்வுகள், தோற்பசை உணர்வுகள் அல்லது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தோட கூடி இருக்குது பாருங்க ஆன்மா, இதால சூழ்ந்து இருக்குது பாருங்க. இப்படி தோற்பசை பாவங்கள், கஷாய உணர்வுகள், இதோட சூழ்ந்து இருக்குது பாருங்க ஒரு ஆன்மா. அதாவது அழுக்குடன் கூடிய நிலை, அதுதான் சம்சார நிலை, சம்சாரத்தில் இருக்கிற உயிர். அது திரவியம். அப்படி திரவியம் எடுத்துக்கணும், ஏன்னா திரவியத்துல எல்லாமே இருக்கும். ஏன்னா விருப்பு வெறுப்பு எங்க தோன்றுறது? எல்லாம் ஆன்மாவில தான் தோன்றுறது, சரியா?
அதனாலதான் ஆன்மா வந்து சம்சாரத்திலே இருக்குது, உலகத்திலே இருக்குது. அது தோன்றல அப்படின்னா யாருக்கு தோன்றலையோ அவங்க அரஹந்த பகவான் ஆயிடுவாங்க, அவங்க முக்திக்கு போயிடுவாங்க. சரிங்களா? சோ அதனால நம்ம திரவியம் தத்துவத்துக்கு என்ன வேறுபாடு? ஒண்ணு வந்து பழத்தோட எக்ஸாம்பிள்ஸ் பண்ண எடுத்துக்காட்டு சொன்னேன். பழம், அதனுடைய ஆடை, தோல், அதுல இருக்கிற நாறு, அதுல இருக்கிற சாறு. சாறுனா என்னது? அந்த எசன்ஸ் இல்ல, ஜூஸ், அதுதான் வந்து சாறு சொல்றது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த பழம். அந்த பழம் இருக்குது பாருங்க, அதுதான் திரவியம். எடுத்துக்காட்டா மட்டும்தான் எடுத்துக்கணும். அது திரவியம் மாதிரி எல்லாம் கலந்தது. அதாவது ஆன்மாவில் அறியிற பார்க்கிற திறனும் இருக்குது, கஷாய உணர்வுகளும் இருக்குது, தோற்பசை பவனா கஷாயம், பாவ எண்ணங்கள்லாமும் உண்டாகுது. இது எல்லாம் கஷாய உணர்வுகளும் உண்டாகுது, விருப்பம் உண்டாகுது, மோகராக துவேஷம் உண்டாகுது. இதெல்லாம் ஒரு கூடிய நிலை. அத திரவியத்துல இது எல்லாமே அடங்கும். ஆனா திரவியத்துல உள்ள வந்து எப்படி வந்து அந்த மண்ணாங்கட்டினா எந்த மண்ணாங்கட்டி சொல்ற? உள்ள பொண்ணு இருக்கிற அந்த மண்ணாங்கட்டி, அந்த கோல்டு மைன்ஸ்ல இருந்து எடுக்கிற அந்த மண்ணாங்கட்டி, அந்த மண்ணாங்கட்டிக்குள்ளடா இருக்குது. மண்ணாங்கட்டினே இப்போட மண்ணாங்கட்டி, அதுல ஒண்ணு இல்லடா அப்படின்னு. இங்க வந்து எந்த மண்ணு சொல்ற அப்படின்னா அந்த மண் கட்டி இருக்குது பாருங்க, அதுக்குள்ள பொன் மறைஞ்சு இருக்குது. அதே போலதான் ஜீவ திரவியத்துக்குள்ள ஜீவ தத்துவம் மறைஞ்சு இருக்குது. விருப்பு வெறுப்புகளுடன் கூடிய, கஷாய உணர்வுகளுடன் கூடிய, பாவ எண்ணங்களுடன் கூடிய, ராகத்வேஷ பாவங்களுடன் கூடிய ஆன்மா இருக்குது பாருங்க. அதுக்குள்ள அந்த சுத்தமான ஆன்மா இருக்குது. அந்த சுத்தமான ஆன்மா இருக்குது பாருங்க, அறிகிற பார்க்கிற ஆன்மா மட்டும்தான். அதாவது அறிதலும் பார்த்தலும் ஆகிய செயலை செய்கிற, தொழிலை செய்கிற ஆன்மா இருக்குது பாருங்க, அதுக்குள்ளதான் இருக்குது. அந்த ஜீவ திரவியத்துக்குள்ளதான் இருக்குது. சரிங்களா? சோ இப்படி பழம், முழு பழம் அது திரவியம் மாதிரி, அதுக்குள்ள இருக்கிற சாறு அது வந்து ஜீவ தத்துவம் மாதிரி. கிட்ட காலிதம், அதாவது மண்ணுடன் கூடிய அந்த பொன், அதாவது தங்கம், அது வந்து ஜீவ திரவியம் மாதிரி. அதுக்குள்ள இருக்கிற பொன் மட்டும், அதாவது தங்கம் மட்டும், அது வந்து ஜீவ தத்துவம் மாதிரி. இப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ ஜீவ திரவியத்திலையும் ஜீவ தத்துவத்திலையும் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? தோற்பசை பாவங்களுடன் கூடிய, கஷாய உணர்வுகளுடன் கூடிய, பாவ எண்ணங்களுடன் கூடிய, ஆனால் அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனை உடைய பொருள் ஜீவ திரவியம். ஜீவ தத்துவம் எது? இந்த ஜீவ தத்துவத்தினுடைய பிழிவு, அறிதலும் பார்த்தலும் ஆகிய அந்த திறனை உடைய ஆன்மா இருக்குது பாருங்க, அது மட்டும்தான் ஜீவ தத்துவம். அதுல கஷாய உணர்வுகள் தோன்றுது, அல்லது பாவ எண்ணங்கள் தோன்றுது, மோகராக துவேஷம் தோன்றுது, பாவ எண்ணங்கள் தோன்றுது. இதெல்லாம் வந்து ஜீவ தத்துவத்துல பார்க்க மாட்டாங்க. பிழிவை மட்டும்தான் பார்ப்பாங்க, எசன்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுக்கு உண்டான ஜீவனுக்கு உண்டான, ஆன்மாவிற்கு உண்டான, ஆன்மாவிற்கே உரிய அந்த இயல்பான அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் உடையது அது ஜீவ தத்துவம். சோ இதுதான் வந்து திரவியத்துக்கும் தத்துவத்திற்கும். ஜீவ திரவியத்துக்குள்ள ஜீவ தத்துவம் அடக்கும். இதையும் புரிஞ்சு எப்படி வந்து தங்கம் வந்து அந்த மண்ணுக்குள்ள இருக்குது, அந்த மண்ணுக்குள்ள அடக்கும். சாறு வந்து எசன்ஸ், சாறு எசன்ஸ், அந்த பிழிவு அல்லது ஜூஸ் இருக்குது பாருங்க, அது வந்து எதுக்குள்ள அடக்கும்? அந்த பழத்துக்குள்ள அடக்கும்ல. அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்படி இங்க நாம வந்து ஜீவ தத்துவத்தை பத்தி பேச போறோம். ஏற்கனவே நம்ம திரவியத்தை பத்தி பேசி இருக்கிறோம். அதனால வந்து இதை பத்தி பேசுறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு இது நமக்கு. ஸோ 6 திரவியங்கள் பார்த்தோம். இப்போ தத்துவம் என்ன அப்படின்றத பார்த்தோம். எது, அதாவது ஆன்மா மேல நம்பிக்கை வைக்கிறதுனால, ஆன்மா மீது நம்பிக்கை வைக்கிறதுனால அல்லது ஆன்மா அறியறதுனால நம்ம ஆன்மா வந்து தூய்மை அடையும். சாஸ்திரங்கள்லாம் ஏன் படிக்கிறோம்? ஆகம வகுப்புகள்லாம் ஏன் பங்கு கொள்றோம்? ஆன்மா தூய்மை அடையணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்றோம். இப்போ தத்துவம்னா என்னது? அறிதலும் பார்த்தலும் ஆகிய
அந்த திறனை கொண்ட ஆன்மா இருக்குது பாருங்க, அந்த அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் இருக்குது பாருங்க, அதுதான் வந்து தத்துவம், அதுதான் பிழிவு. சரிங்களா? சோ அதுல இருக்கிற அந்த ஜீவ திரவியத்துக்குள்ள இருக்கிற பாவம், அதாவது அதற்கே உரிய அந்த பாவம், அதற்கே உரிய அந்த அந்த நேச்சர், அதுதான் வந்து தத்துவம் சொல்றாங்க. இன்னொன்னு கூட சொல்றது உண்டு, தர்மத்துக்கு சொல்லுவாங்க. அது இந்த பொருளின் இயல்பே அறம் அப்படின்னு அது போல சொல்லுவாங்க. பொருளினுடைய இயல்பு, ஆன்ம பொருளினுடைய இயல்புன்னா அது அறிதலும் பார்த்தலும். அந்த அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனை உடைய ஆன்மா இருக்குது பாரு, அது மட்டும்தான் அது பண்ணும். அந்த நோக்கில மட்டும்தான் ஆன்மாவை பார்ப்பான். அப்பதான் அந்த நோக்கில் அந்த அறிதலும் பார்த்தலும் ஆகிய இந்த கஷாயம் அதெல்லாம் புறந்தள்ளிடுவான். எப்படி அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற பொண்ணை மட்டும்தான் ஆச்சாரி பார்ப்பான், அல்லது அந்த இப்பெல்லாம் மிஷின்ல போட்டு கூட அதை வந்து சரி பண்றாங்க. அந்த மண்ணை பார்க்க மாட்டான், மண் இதெல்லாம் போயிடும் அப்படின்ட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், சரியா, இந்த பொண்ணெல்லாம் அதாவது பொண்ணு மேல இருக்கிற மண் எல்லாம் போயிடும், தங்கத்து மேல இருக்கிற மண் எல்லாம் போயிடும், சுத்தம் பண்ணா தெரியும். அதே போல யாருக்கு வந்து ஆன்ம முன்னேற்றம் அடையணுமோ அவங்க கஷாய உணர்வுகள் அல்லது தோற்பசை உணர்வுகள், மோகராக துவேஷ பாவம், விருப்பு வெறுப்பு இதெல்லாம் புறந்தள்ளி ஆன்மாவை மட்டும்தான் உற்று நோக்குவாங்க. ஆன்மாவனுடைய குணங்களை மட்டும்தான் உற்று நோக்குவாங்க. ஆன்மாவனுடைய அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன், அதை மட்டும்தான் அவங்க உற்று நோக்குவாங்க அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்படி நாம ஜீவ தத்துவத்தை பத்தி நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பத்தி நீங்க யோசிங்க. சில கேள்விகள் எழலாம், கொஞ்சம் மைன்யூட்டான ஒரு, அதனாலதான் இன்னைக்கு அதிகம் நான் பேச போறது கிடையாது. இந்த மைன்யூட்டான டாபிக், அதாவது நம்ம ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பேசுறோம்னு வச்சுக்கோ, 10-15 நிமிஷம் தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஆனா அதுல புரிஞ்சுக்கணும், நீங்க நம்ம என்ன பேசுறோமோ அதை புரிஞ்சுக்கணும். ஜீவ திரவியத்தில் இருக்கிற எசன்ஸ், ஜீவ திரவியத்தினுடைய பிழிவு சாரம், அதுதான் வந்து ஜீவ தத்துவம். ஜீவ திரவியம்னா அழுக்கு, ஆன்மானுடைய குணங்கள் எல்லாத்தையும் அது உள்ளடக்கியது. இது கஷாய உணர்வுகள், தோற்பசை உணர்வுகள், பாவ எண்ணங்கள், ஆன்மானுடைய அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் எல்லாத்தையும் உள்ளடக்கியது வந்து ஜீவ திரவியம். ஆனா ஜீவ தத்துவம் என்ன? ஒன்லி அதனுடைய அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனை உற்று நோக்குதல், அது மட்டும்தான் வந்து அதனுடைய தத்துவம். அது ஆன்ம தத்துவம் வந்து அது மட்டும்தான், அது வேற எதையும் அதுல வந்து கணக்குல கொள்ளக்கூடாது. அதனுடைய கஷாய உணர்வுகள் ஜீவ திரவியத்துல எல்லாத்தையும் கணக்குல கொள்றாங்கல்ல, இங்க வந்து அப்படி கிடையாது. அதனுடைய உண்மையான அதனுடைய திறனை மட்டும்தான் வந்து கணக்குல கொள்ளுவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். திரும்ப ஒரு முறை ரிப்பீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 7 தத்துவங்கள் பேர் உங்களுக்கு தெரியும், அதை நீங்க சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும் ஜீவ தத்துவத்தை பத்தி அல்லது 7 தத்துவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் இங்க இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? சோ அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன், கஷாய உணர்வுகள், தோற்பசை பாவங்கள், கஷாயங்கள், பாவ எண்ணங்கள், அழுக்குடன் கூடிய நிலை, ஆன்மானுடைய அழுக்குனுடன் கூடிய நிலை, அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் கொண்ட நிலை, இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுதான் ஜீவ திரவியம். இட்ஸ் a bundle of everything. ஆனா ஜீவ தத்துவம் எல்லா அழுக்குகளையும் புறந்தள்ளிட்டு, கஷாயம் பாவம் எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு, ஆன்மாவிற்கே உரிய குணமாகிய அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன், அது மட்டும்தான் ஜீவ தத்துவம். அவ்வளவு. இன்னைக்கு இதை மட்டும் புரிஞ்சுங்க, இதை பத்தி யோசிங்க, இதை பத்தி சிந்தனை செய். இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஜீவ திரவியத்துக்கு நான் கேட்பேன். இப்ப யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க, ஜீவ திரவியத்துக்கும் ஜீவ தத்துவத்துக்கும். மோக்ஷித் சொல்றியாப்பா? யார்? ஆதனா சொல்றியாமா? யாருன்னா சொல்றீங்களா? சரி, 7 தத்துவங்களுடைய பெயர் சொல்றீங்களா யாராவது? என் வாய்ஸ் ரீச் ஆகுதா இல்லையா? ஓகே சொல்லுமா சுபிக்ஷா. சுபிக்ஷா சொல்லுமா. வாய்ஸ் வரலையா? நெட்வொர்க் இஷ்யூஸ் ஏதோ இருக்கு போல இருக்கு. ஓகே வெரி குட். மற்றவங்க சொல்லுங்க.
ஜீவன் அஜீவன் ஆஸ்வரம் பந்தம் வெரி குட், சம்பரை வெரி குட். ஆதரை மோட்சம். நிர்ஜரை மோக்ஷம், வெரி குட். யார்? லோகேஷா மனிஷா? லோகேஷ். வெரி குட் லோகேஷ். நன்றி ஜி. நன்றி ஜி. வெரி குட். அப்புறம் யார் சொல்றீங்க? ஜி எஸ் சுபிக்ஷா சொல்லுமா. ஜீவன் அஜீவன் ஆஸ்ரவம் பந்தம் நிறம் மோட்சம். வெரி குட். எஸ் மோக்ஷேத். ஜீவன் அஜீவன் ஆஸ்ரவம் பந்தம் சம்வரை நிஜரை மோட்சம். வெரி குட் மோக்ஷேத். சரியா? இந்த 7 தத்துவங்கள் பேரை மட்டும் படிச்சிருப்பேன். திரும்பவும் வந்து நீங்க அடுத்த வகுப்புல நான் ஒவ்வொருத்தரையும் கேட்பேன். ஜீவ திரவியத்திற்கும் ஜீவ தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத ஒவ்வொருத்தரையும் கேட்க போறேன் அடுத்த முறை. அதுதான் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். அதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் அடுத்த முறை. இது ரொம்ப ஒரு சிம்பிள், இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. சரியா? திரும்பவும் சொல்றேன். அதாவது ஆன்மானுடைய அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன், அதனுடைய கஷாய உணர்வுகள், அதனுடைய பாவ எண்ணங்கள், அதனுடைய விகாரி பாவங்கள்னு கூட சொல்லுவாங்க. எதிர்மறையான அதனுடைய எண்ணங்கள், இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது. இதுதான் வந்து ஜீவ திரவியம். ஆனா எல்லா அழுக்குகளையும் புறந்தள்ளி, எல்லா விகாரி பாவங்களையும் புறந்தள்ளி, அதாவது பாவ எண்ணங்கள், கஷாய உணர்வுகள் எல்லாத்தையும் புறந்தள்ளி ஆன்மாவினுடைய அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனை மட்டும் உற்று நோக்கி அதை அறிதல், அந்த நோக்கில மட்டும் அந்த அறிதலும் பார்த்தலும் ஆகிய அதற்கே உரிய அந்த இயல்பு நோக்கில், இயல்புனா நேச்சர் நோக்கில் உற்று நோக்குவது அது ஜீவத்தத்துவம். ஜீவ தத்துவத்துல அதனுடைய உண்மையான சுபாவத்தை மட்டும்தான் உற்று நோக்குவாங்க, அறிதலும் பார்த்தலும். ஜீவ திரவியத்துல எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அதை பார்ப்பாங்க. அதனுடைய அறிதலும் ஜீவ திரவியத்துல அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறன் பிளஸ் அதனுடைய விகாரி பாவங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு பண்டலா பார்ப்பாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? என்ன டவுட் இருக்கா? அந்த பழத்தினுடைய எக்ஸாம்பிள் சொன்ன, கிட்ட காலத்தினுடைய எக்ஸாம்பிள் சொன்ன, 2 எக்ஸாம்பிள் சொல்லிருக்கோம். ஜி டவுட் ஜி. சொல்லுமா சுபிக்ஷா. ஜி அப்ப ஜீவன்னா நம்ம ஆத்மா, இப்ப ஜீவ தத்துவம்னா அதோட குணங்களா ஜி? அதாவது ஜீவ தத்துவம்னா ஆன்மாவுடைய அறிதலும் பார்த்தலும் ஆகிய திறனை உடைய அந்த பொருளை மட்டும் உற்று நோக்குவது. அதாவது அதனுடைய இயல்பு நோக்குல, நேச்சர், அதனுடைய நேச்சர் நோக்குல அதை பாக்குறது, அது வந்து ஜீவ தத்துவம். அதுல இருக்கிற எல்லாத்தையும் பாக்குறது அது ஜீவ தத்துவம். எல்லாத்தையும் ஜீவ திரவியம் எல்லாத்தையும் பாக்குறதுன்னு என்னது? அறிதலும் பார்த்தலும் ஆகிய இயல்பு, அது இல்லாம கஷாயம் உண்டாகுது, பாவம் எண்ணங்கள் எழுது, அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா பார்த்து இது ஜீவ திரவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப சொல்றேன், நல்ல கொஸ்டின்மா சுபிக்ஷா. அறிதலும் பார்த்தலும் ஆகிய அந்த திறன் நோக்கில் ஆன்மாவை உற்று நோக்குவது, ஆன்மாவினுடைய இயல்பு நோக்கில் மட்டும் ஆன்மாவை உற்று நோக்குவது அது ஜீவ தத்துவம். ஜீவ திரவியம்னா என்ன? அதனுடைய திறன் அல்லது இயல்பு மட்டும் கிடையாது, அதுல இருக்கிற கஷாய எண்ணங்கள், பாவங்கள், பாவ எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒட்டு மொத்தமா அறிதல். அதுல அறிதலும் பார்த்தலும் அதுலயும் வரும். அது வந்து ஜீவ திரவியம். அதுக்குதான் அந்த பழத்தினுடைய எக்ஸாம்பிள் கொடுத்த, கிட்ட காலத்தினுடைய எக்ஸாம்பிள். இப்படி சொல்லக்கூடாது. ஆனா இது வந்து ஆன்மா வந்து ஜீவ திரவியம், ஆன்மாவனுடைய குணம் ஜீவ தத்துவம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்காது. கொஞ்சம் டெக்னிக்கலா அப்படி சரி இருக்காது. இயல்பு நோக்கில் ஆன்மாவின் இயல்பு நோக்கில் ஆன்மாவை பார்ப்பது அது ஜீவ தத்துவம். மற்ற எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கஷாய உணர்வுகள், பாவ எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அந்த ஆன்மாவை பார்க்கறது அது வந்து ஜீவ திரவியம் அப்படி சொல்றீங்க. சரிங்களா? ஓகே, அப்படின்னா இன்னைக்கு வகுப்பை முடிச்சுக்கலாம். தேவைப்பட்டா திரும்பவும் இதை ரிப்பீட் பண்றேன். இன்னைக்கு ரொம்ப இது கொஞ்சம் அப்டிராக்ட் ஆனது, அதனால புரிஞ்சுதான் செக் பண்ணீங்க. இல்லைனாலும் கேள்வி இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த வகுப்புல கூட நீங்க கேட்கணும். ஓகே.
சரி, முடிச்சுக்க. நன்றி. நன்றி திரு ஜெயராஜன் சாஸ்திரி அவர்களுக்கு அழகாக ஜீவ திரவியம் மற்றும் ஜீவ தத்துவத்தை மாணவர்களுக்கு எளிமையாக விளக்கிய அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். அருங்கலச்சப்பு செல்வதற்காக சுபிக்ஷாவை அழைக்கிறேன். சுபிக்ஷா ரெடியா இருக்கியாமா? எஸ் ஜி. சொல்லுங்க. அனைவருக்கும் சமயக் தரிசனம். இன்று அருங்கலச்செப்பில் குறள் 143 இருந்து 144 வரையும் சொல்ல போறேன். டாபிக் பூஜை. தேவாதி தேவன் திருவடி பூசனை ஊவாது செய்க உவந்து. விளக்கம். தேவர்கள் போற்றுகின்ற அருகர் கடவுள், அதாவது தேவர்கள் போற்றுகின்ற அருகர் கடவுள்ல நம்ம தினம்தோறும் வணங்கி பூஜை செய்து வந்தால் நல்லது. சோ எல்லாரும் சொல்றாங்க, ஓகே நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும், நல்லது செய்யறோம், எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கலாம் போல அப்படின்லாம் நினைச்சிட்டு பண்ணா அதுக்கு பலன் கிடையாது. 144 தெய்வ சிறப்பின் பெருமையை சாற்று மேல் மையு தேரை உரை. விளக்கம். நம்ம பகவானை வழிபடணும், மும்பரமா வழிபடணும்னா அதுக்கு தவளையோட வரலாறே சான்றாகும். ஏன்னா இந்த இப்போ அந்த கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊர் மகாவீரர் சமவசரணத்துல ஒரு தவளை இருந்தது. அந்த தவளை பகவான் அலவரைக்க போறாரு, ஓகே நம்ம போலாம் அப்படின்னு திங்கிங்ல இருந்தது. அங்க பக்கத்துலயே ஒரு பாண்ட் இருந்தது. அந்த பாண்டுல ஒரு பெரிய தாமரை இருந்தது. அந்த தாமரையை கொண்டு வந்து வாயில கவ்வி குதிச்சு குதிச்சு போயிட்டு இருந்தது. சந்தோஷமா இன்னைக்கு நம்ம பகவானை பார்க்க போறோம், அவரோட அறவுரை எல்லாம் கேட்க போறோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியோட போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது ஒரு யானையும் அங்கதான் போயிட்டு இருந்தது. அப்போ என்ன ஆகுது, இப்படி கவ்விட்டு போகும்போது அந்த யானை தெரியாம மிதிச்சிடுது அந்த தவளைய. சோ அதனால அது உயிர் இழந்துருது. ஆனா அது உயிர்ந்திருந்த சகுனம் என்னது, பகவானை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தாமரை பூவை எடுத்து செல்லும் போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சோ அதனால அது மியூட் ஆயிடுச்சுமா ஜி. சொல்லு. சௌதர்ம கல்பத்துல தேவனா இருக்குது அப்படின்னு நம்ம ஆகம வரலாறு கூறுகிறது. இதே மாதிரி நாமளும் பகவான மும்பரமா வழிபடணும். வெரி குட் சுபிக்ஷா. பகவான் பூஜை செய்வது எப்படி? ஒரு தவளையின் கதை மூலமாக அந்த பாவனை தான் முக்கியம், எண்ணம் தான் முக்கியம். அந்த எண்ணம் நன்றாக இருந்தால் நம்மளால செய்ய முடியலன்னா கூட நல்ல கதிக்கு தேவகதிக்கு போகலான்ற தவளை கதையை மிகவும் அழகாக விளக்கிய சுபிக்ஷாவுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நட்சத்திராசியை அழைக்கிறேன் திரவிய சங்கரகம் சொல்வதற்காக. ஜெய் ஜினேந்திரா. திரவிய சங்கிரகம். ஸ்லோகம் 16. சத்தோ பந்தோ சுஹமோ धूलो संदान भेद समचाय उज्जोदारव सहिया உட்கல தௌவசபஜாய. இதற்கான விளக்கம். ஒளி, பந்தம், சூஷ்மம், தூள், பருமை, அதுக்கப்புறம் வெயில், வெப்பம், குளிர்ச்சி, இது எல்லாமே உட்கல திரவியத்துடைய பரியாயங்கள் ஆகும். ஸ்லோகம் 17. கை பரிணயான தம்மோ உட்கல ஜீவான கமன சயாரி தோயம் ஜஹம ஜானம்
கச்சந்தானேவ சோனே. இதற்கான விளக்கம். இப்போ ஒரு மீன் இது தண்ணியில நீந்திட்டு இருக்கு. அது நீந்தறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? வாட்டர். அப்போ ஒரு ஜீவன் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு ஜீவன் ஒரு செயலை செய்யறதுக்கு எது உதவுதோ அதுதான் தர்ம திரவியம் அப்படின்னு சொல்றோம். நாம நடக்கிறது ஓடுறது கூடமே தர்ம திரவியத்துடைய எக்ஸாம்பிள் தான். ஸ்லோகம் 18. தானஜுதானதமோ புக்கல ஜீவான தான சஹயாரி சாயா ஜகபகியானம் கச்சந்தானேவ சோதரை. இதற்கான விளக்கம். இப்போ ஒரு மனிதர் நடந்து போய்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த சூரியனுடைய வெப்பம் அதிகமா இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு ட்ரீ இருக்கு. இப்போ அவர் அந்த ட்ரீயோட நிழல்ல போயிட்டு தங்குறாரு. அதாவது ஒரு ஜீவன் ஒரு வேலை செய்யறத எது தடுத்து நிறுத்துதோ அதுதான் அஜீவ திரவியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த இடத்துல அந்த மனித ஜீவன் அதர்ம திரவியம். நாம இது உட்காரத்தும் நிக்கத்துமே கூட அதர்ம திரவியம் தான். பினிஷ் ஜி. சித்ரா, உத்கலம் மற்றும் தர்மம் அதர்மம் ஆகிய திரவியங்களுடைய ஸ்லோகத்தையும் அதற்கான விளக்கத்தையும் மிகவும் அழகாக சொல்லி விளக்கிய நட்சத்திரா ஸ்ரீராமம் மிகவும் பாராட்டுகிறோம். அடுத்ததாக சகடாலா கேள்வி பதில் சொல்வதற்காக ஜனபாரதி அழைக்கிறேன். சமயக் தர்ஷனம் ஜி. சமயக் தர்ஷனம் சொல்லுமா. ஜைன தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு முனிஸ்ரீ 108 சின்மய் சாகர்ஜி மகராஜ் அவர்களால் வினாவிடை வடிவில் வெளிவந்த சகடாலா என்னும் புத்தகத்திலிருந்து சில கேள்விகளும் பதிலும். இதன் தமிழ் மொழிபெயர்ப்பு கண்ணலன் திரு அப்பாண்டிராஜன் மற்றும் திருமதி புஷ்பலதா அவர்கள். மத்திம அந்தராத்மா, ஜகன்ய அந்தராத்மா மற்றும் சகல பரமாத்மாவின் லட்சணம். மத்திம அந்தராத்மா யார்? 5வது குணஸ்தான தேச விரதி மற்றும் 6வது குணஸ்தான முனிவர் ஆகியோர் மத்திம அந்தராத்மா ஆவார். ஜகன்ய அந்தராத்மா யார்? அவிரத சமயக் திருஷ்டி, அதாவது விரதமில்லாத சமயக் திருஷ்டி ஸ்ராவகர் ஜகன்ய அந்தராத்மா ஆவர். என்ன மூவரும் மோட்ச மார்க்கத்தினரா? ஆம். உத்தம, மத்திம, ஜகன்ய அந்தராத்மா ஆகிய 3 வகை அந்தராத்மாக்களும் மோட்ச மார்க்கத்தினர் ஆவர். பரமாத்மாவிற்கு எத்தனை பேதங்கள்? சகல பரமாத்மா, நிகழ பரமாத்மா என பரமாத்மா 2 வகை ஆகும். சகல பரமாத்மா என்பவர் யார்? 4 காதி கர்மங்களும் இல்லாத பரம ஔதாரியாக சரீரத்தோடு கூடிய உலகம், அலோகம் ஆகியவற்றை அறியும் ஸ்ரீ அரஹந்த பரமேஸ்ரீ சகல பரமாத்மா ஆவர். பரம ஔதாரியாக சரீரம் என்று எதை கூறுவர்? 7 தாதுக்கள் இல்லாத ஔதாரிக சரீரத்திற்கு பரம ஔதாரிக சரீரம் என்று பெயர். உலகம் என்று எதை கூறுவர்? எங்கு 6 திரவியங்களும் காணப்படுகிறதோ அது உலகம் எனப்படுகிறது. அலோகம் என்று எதை கூறுவர்? உலகத்தை விட்டுவிட்டு எங்கு வெறும் ஆகாய திரவியம் மட்டும் இருக்கிறதோ அந்த அனந்த ஆகாய பிரதேசம் அலோகம் ஆகும். நன்றி. ஜெய் ஜினேந்திரா. ஜனபாரதி மிகவும் அழகாக அந்த சகடாலாவின் வினாவிடை வடிவில் விளக்கம் அளித்த ஜனபாரதியை நாம் பாராட்டுகிறோம். அடுத்ததாக ஆதனா பஞ்சமந்திரம் இறைவணக்கம் மற்றும் 24 தீர்த்தங்கள் பெயரை சொல்வார்கள். சொல்லுமா ஆதனா. ஜெய் ஜினேந்திரா. நமோ அரகன் தானம் நமோ
சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ வஜ்ஜாயானம் நமோ லோயே சர்வசாகுணம் யேசோ பஞ்ச நமோகாரோ சர்வபாவ பணாசனம் மங்களானந்த சர்வேசின் பரமம் பவகி மங்களம் சத்தாரி மங்கலம் அர்கதா மங்கலம் சித்தா மங்கலம் சாகு மங்கலம் கேவலி பண்ணத்தும் ஜம்மு மங்கலம் சத்தாரி லோகத்மா அரங்கதா லோகத்மா சித்தா லோகத்மா சாகு லோகத்மா கேவலி பண்ணத்தும் ஜம்மு லோகத்மா நன்றி ஜி 24 தீர்த்தங்கர பேர் சொல்றியாமா? ஜி வாய்ஸ் எங்களுக்கு சரியா கேட்கல ஜி நீங்க சொல்றது. 24 தீர்த்தங்கரர்கள் பெயர்கள். ஓகே ஜி இதோ சொல்றாங்க ஜி. நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதால எங்களுக்கு வாய்ஸ் சரியாவே கேட்கல ஜி. ஓகே ஓகே உங்களுக்கு நல்லா கேக்குது சொல்லுங்க. ஓகே ஜி. சொல்லுடா 24 தீர்த்தங்கரர் பேர் சொல்லுங்க. பிஷப் ஆரம்பி. சமேதாஸ்ரம் ஜி பிஷப்ப அஜித சம்பவ அபிநந்தன சுமதி பத்மபிரப பாஷ்வ சுபாஷ்வ சந்திரபிரப புஷ்பதந்த சீதல ஸ்ரேயாம்ச வாசுபூஜ விமல அனந்த தர்ம சாந்தி குந்து அர மல்லி நமி நேமி பாஷ்வ வர்த்தமான 24 தீர்த்தங்கருக்கு நமோஸ்து 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 நன்றி ஜி. வெரி குட் ஆகுனா மிகவும் வெகு சீக்கிரம் பஞ்சமந்திர நமஸ்காரத்தை மங்களாச்சரணம்லாம் கற்றுக்கிட்டு 24 தீர்த்தங்கர பெயரையும் அழகாக சொல்லி ஆதனாய் நாம் மிகவும் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம். அடுத்தது ஜான்வி பஞ்சமந்திரம் சொல்றியாமா? ஜான்வி. நமோ அரிஹந்தானம் ஓம் நமோ சித்தானம் நமோ ஆயரியானம் நமோ ஓச்சாயானம் நமோ லோகே சர்வசாகுணம் ஏசோ பஞ்சனம் ஓகாரோ சர்வ பாவ பநாசனோ மங்களானம் சர்வேசின் படமம் ஹவையி மங்களம் சத்தாரி லோகுத்தமா சத்தாரி மங்களம் அரகந்தா மங்களம் சித்தா மங்களம் தாகு மங்களம் கேவலி பண்ணட்டு தம்முகலம் தரி லோகுத்தமா அரகந்தா லோகுத்தமா சித்தா லோகுத்மா தாகு லோகுத்தமா கேவலி பண்ணட்டு தமோ மங்களம் தமோ லோகுத்தமா சத்தாரி சரணம் பவச்சாமி அரகந்தா சரணம் பவச்சாமி சித்தா சரணம் பவச்சாமி சாகு சரணம் பவச்சாமி கேவலி பண்ணது தமோ சரணம் பவச்சாமி. பினிஷ் டி. வெரி குட் வேற யாராவது சொல்றீங்களாமா? 24 தீர்த்தங்கள் படிச்சிருக்கீங்களா பெயர்கள்? அடுத்த வாரம் படிச்சு சொல்றீங்களா? அடுத்த வாரம் படிச்சு சொல்லுவாங்க ஜி. ஓகே வெரி குட் ஜான்வி. மிகவும் அழகாக பஞ்ச நமஸ்காரத்தையும் மங்களாச்சரணத்தையும் சொல்லி ஜான்வி அவர்களை நாம் மிகவும் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம். நன்றி. அடுத்ததாக திருக்குறளை சொல்வதற்காக நித்யஸ்ரீ அழைக்கிறேன். எத்தனாவது திருக்குறள் சொல்ல போறீங்கம்மா? சமயதர்ஷனம் ஜி. சமயதர்ஷனம். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. பொருள்: விருப்பு வெறுப்பு இல்லாத அருக கடவுளின் நல்வழியில் நடப்பவர்களுக்கு எக்காலத்திலும் பிறவி துன்பம் இல்லை. நன்றி. வெரி குட் நித்யஸ்ரீ. அருக கடவுள் அதாவது அவர் விருப்பற்றவர் இல்லையா? அருக கடவுள் அரகந்தர் எல்லாமே அவருடைய வழி அவர் சொன்ன தர்மப்படி நாம் செல்வது நமக்கு என்னைக்குமே துன்பம் வராது. வாழ்க்கையிலும் சரி எப்பயும் துன்பம் வராது. அந்த பொருளில் அமைந்த அந்த குறளை அழகாக சொல்லிய நித்யஸ்ரீ நாம் மிகவும் பாராட்டுகிறோம். அடுத்ததாக ஹரிஷ். சமயதர்ஷனம் ஜி. சமயதர்ஷனம் சொல்லுப்பா. எந்த குறள் சொல்ல போறீங்க? 29. என்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோ என கேட்ட தாய். பொருள்: தன் மகனை பெற்றிருந்த போது அந்த மகிழ்ச்சியை விட அவன் நல்லவன் என்று கேட்கும் போது மிக மகிழ்ச்சி அடைவாள். நன்றி ஜி. வெரி குட் அதாவது தன் மகன் மிக உயர்ந்த நிலையை அடையும் பொழுது
அந்த அவங்களுடைய பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். யாரோட பையன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெற்றோர்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் இல்லையா? அத்தகைய செயற்கரிய பெரிய செயலை ஒவ்வொரு மாணவர்களும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக குந்தகுந்தர் அந்த பொருளிலே அந்த குரலை அமைத்துள்ளார். மிகவும் அரிசியை மிகவும் நாம் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அடுத்ததாக ஆதிஷ் திருக்குறளை சொல்வதற்காக ஆதிஷ். ஜி சொல்றேன் ஜி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கலல் கல் பொருள். ஒருவரின் பொறுமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளே ஆராய்ந்து அறிவும் முறைகள் ஆகும். ஜி. வெரி குட், வெரி குட். அதாவது ஒருத்தர் ரொம்ப சிறியவர் பெரியவர்னா அப்படியே வயசுல சைஸ்ல சின்னவன் பெரியவன் கிடையாது. நல்ல மதிப்பு வாய்ந்தவர் மதிப்பில்லாதவர் என்ற நம்ம சொல்றோம் இல்லையா? ஒருத்தரை பார்த்து அதுதான் அவருடைய செயல்ல தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அந்த பொருள் அமைந்த குரலை சொன்ன ஆதிஷை பாராட்டுகிறேன். அடுத்ததாக ரதீஷ். சமய தர்ஷனம். சமய தர்ஷனம் எந்த குரல் சொல்ல போறீங்க? புக்ல இருந்து சொல்றேன். வினை செயல் வகை அதிகாரம். வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையத் தற்று. பொருள். ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும் போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும். ஜி. வெரி குட், வெரி குட், வெரி குட் ரதீஷ். மிகவும் அழகாக அந்த குரலை பொருளுடன் விளக்கிய ரதீஷ் நாம் மிகவும் பாராட்டுகிறோம். அடுத்ததாக தினபாரதி திருக்குறளை சொல்வதற்காக. ஜி அதிகாரம் 12 நடுவு நிலைமை. நடுவு நிலைமை என்பது எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி பகைவர் நண்பர் அயலார் என யாவரையும் சமமாக பாவித்து நீதியுடன் செயல்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்த அதிகாரத்தின்படி நடுவு நிலைமையுடன் செயல்படும் ஒருவரின் செல்வம் அழிவின்றி வழி வழியாக நிலைத்து நிற்கும். நடுவு நிலைமை என்பது ஒருவன் எல்லா நிலையிலும் எல்லா சூழலிலும் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடின்றி நடப்பது முக்கியமான ஒரு அறமாகும். நடுவு நிலைமை என்பது ஒருவனுடைய வாழ்நாள் மட்டுமல்லாமல் அவனது வழித்தோன்றல்களையும் உயர்த்தும் ஒரு சிறந்த பண்பு என்று திருக்குறள் நமக்கு விளக்குகிறது. இல்வாழ்க்கையில் பின்பற்றும் நடுவு நிலைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறள்கள் மூலம் நமக்கு குந்தகுந்தாச்சார் உட்கோட்டம் இன்மை பெறின். இதற்கான விளக்கம். நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும். அதாவது எண்ணத்தாலும் ஒரு தலை சார்பு என்பது இல்லாது நீதி பெறப்படுமாயின் அஃது சொற்குற்றம் அற்ற நீதியாக இருக்கும். எண்ணத்தால் ஒருதலை சார்பை கொண்டு செய்யப்படும் நீதி சொல்லப்படும் சொற்கள் வழுவி பழுதுபட்டுவிடும். எனவே நடுவு நிலைமை தவறாது இருத்தல் என்பது உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் செயலாலும் ஆகும். அதுவே சொற்களாய் பிறகு வடிவு பெற்று செழுமை செய்யப்பட்ட நடுநீதியாக வெளிவரும். உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்வதல்லவே நீதி என்று நடுவு நிலைமையின் சிறப்பை குந்தகுந்தாச்சாரியார் தெளிவுபடுத்துகிறார். வெரி குட் தினபாரதி. மிகவும் அழகாக அந்த நடுநிலை அதிகாரத்தில் வரிசையாக ஒவ்வொரு குரலாக விளக்கம் சொல்லி வரும் தினபாரதியை நாம் பாராட்டுகிறோம். அடுத்ததாக மனிஷ் திருக்குறள் சொல்வார். சொல்லுங்க.
அதிகாரம் அகல மூலையாக்கலாம் ஆதி பகவான் புலட்டு உலக கட்டளா ஆய பெயினப்போல் வாழவன் அத்தால் தலாதடி நன்றி ஜெயிச்சனா வெரி குட் வெரி குட். 2 குரல் சொல்ற அளவுக்கு மோட்டிவேஷன் இருக்கு. மனிஷ் மிகவும் அழகாக பாருங்க, முதல் அதிகாரத்துல 3 குரல் மனப்பாடம் பண்ண வச்சிருக்காரு. 2 குரல் நமக்காக சொல்லி அவர்களை நாம் பாராட்டுகிறோம். அடுத்ததாக ஏகிபாவம் சொல்வதற்காக மோட்சித்தை அழைக்கிறேன். சமயக் தர்ஷனம் ஜி. ரமேஷ் சொல்லுப்பா. ஏகிபாவம். ஏகிபாவம் என்றால் கல்பதர்மம், அதாவது சுகத்தை தருவதில் கற்பகம். இந்நூலை இயற்றியவர் வாதிராஜர் முனிவர் ஆவார். இந்நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு திரு புலவர் தோ. ஜம்புகுமாரன் அவர்கள். ஏகிபாவம். ஸ்தோத்திரம் 12. பிராபத் தெய்வம் தவனுதிபதே ஜீவகே நோபதிஷ்டை பாபாசாரி सौख्यम का संते हो यद बलबदे वासवास्ति प्राप्तम जल पंजाब्जैर मणिपिरमलै ஸ்வர்ணமஸ்தார சக்கரம். இதற்கான விளக்கம். தேவனே எச்சில் இதற்கான விளக்கம். தேவனே எச்சில் உணவிற்காக திறந்தடைந்த ஒரு நாய் இறைக்கும் தருணத்தில் பஞ்சமந்திரம் என்னும் தேவனாக சென்று பிறந்தது எனில் நின் திருவடிகளின் மனதில் ஜபமாலையை கொண்டு ஜபம் செய்பவர்கள் நிச்சயமாக வானுலகம் சேர்வர். நன்றி ஜி. வெரி குட் மோக்ஷி. பொருளை விளக்கிய மோக்ஷி அவர்களை நாம் பாராட்டுகிறோம். அடுத்த கல்யாண மந்திரம் ஸ்லோகம் சொல்வதற்காக ஆதனா. வாய்ஸ்ல வரலாமா? வாய்ஸ்ல எந்த ஸ்லோகம் சொல்றீங்க? சொல்லுங்க. விட்டு விட்டு கேக்குது, ஒரு மாதிரி எக்கோவா விட்டு கேக்குது, கிளியரா இல்ல. ஓகே ஜி. நெட்வொர்க் இஷ்யூ ஜி. சொல்லுங்க. இப்ப கிளியரா இருக்கு. வீடியோ ஒன்னு ஆஃப் பண்ணுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சொல்லுங்க. 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 கல்யாண மந்திரம். சமய தர்ஷனம் ஜி. கல்யாண மந்திரம் கவி 1. கல்யாண மந்திரம் முதாரமா வெச்சு பேதி பீதாபய திருதமரினவி புல்விதாதம் தீர்த்தேஸ்வர கமடஸ்மேகும் கேதோ தர்ஷ்யா அமேஷ கிலஸ்டம் தம் கிரஷ்யம். கவி 2. எஸ்தர் ஸ்வயம் சுரகுரு கரிமா புராஷே ஸ்தோத்தும் சுவி சிதமதி அவி புல்விதாதம் தீர்த்தேஸ்வர கமடஸ்மயதும் கேதும் தஸ்யா அமேஷ கிலஸ்டம் சங்கிரஷ்யம். நன்றி ஜி. வெரி குட் ஆதனா. கல்யாண மந்திரம் முதல் 2 ஸ்லோகத்தை மிகவும் அழகாக சொல்லிய ஆதனாவை நாம் மிகவும் பாராட்டுகிறோம். அடுத்ததாக மங்களாஷ்டகம் சொல்வதற்காக ஜினபாரி அழைக்கிறேன். ஸ்லோகம் 2 ஜி.
சொல்லுமா. श्रीमन्नम्रसुरा सुरेन्द्रमुकुट प्रत्योदयत्नप्रभा पार्श्वत्पादनकेन्दव प्रवचनाम् बोधिन्तव स्थायिन ये सर्वे जिनसिद्धसूर्यनुकदास् ते बाडका साधवा सुत्यायुगिजिनैष्ट पञ्चकुरव குருவந்து தே மங்களம். இதற்கான விளக்கம்: வணங்குகின்ற அமரர்கள், அசுரர்கள் ஆகியோர் மகுடங்களில் உள்ள மணிகளின் ஒளியினால் அலங்கரிக்கப்பட்ட திருவடி நகிக்கிரகணங்களுடையவரும், அறிவுரை கடல் அலையை அதிகரிப்பதால் சந்திரனை போன்றவரும், யோகிகளால் துடிக்கப்பட்டவரும் ஆகிய அரஹந்தர், சித்தர், ஆச்சாரியர், உபாத்தியாயர், சர்வ சாதுக்கள் முதலிய பஞ்ச பரமேட்டிகள் எனக்கு மங்களம் உண்டாக்குக. ஜனபாரதி இரண்டாவது ஸ்லோகத்தை மிகவும் அழகாக விளக்கத்துடன் கூறிய ஜனபாரதியை பாராட்டுகிறோம். அடுத்ததாக பக்தாம்பரம் சொல்வதற்காக லோகேஷ். லோகேஷ் எந்த ஸ்லோகம் சொல்ல போறப்பா? ஜெஷ்டம் எந்த ஸ்லோகம் சொல்ல போற? 115 வரைக்கும் எயித் சொல்லுப்பா. 8 மத்வேதிநாத தவ சம்சவனமயதே மாரபயதே தன்யதி தவபசத சேதோ அரசதி சதம் ததீலேஷு உத்தா பலதிகதி முபதி ஹரிர தனி நூத பிந்து. வெரி குட் லோகேஷ். சரளமாக சொன்ன லோகேஷ் நன்றி. என்னப்பா இன்னொரு நம்பர் கேட்கவா? ஆமா சொல்றா. 15 சொல்லு பாப்போம். கல்பாந்தகால பவனோ மருதா சலேன சலேன கிம் மந்திராப்தி சிகரம் சலேனம் கதாசே. வெரி குட் லோகேஷ். மிக அழகாக மனப்பாடமாக சொன்ன அந்த லோகேஷ் நாம் மிகவும் அவரை பாராட்டுகிறோம். அடுத்ததாக மோக்ஷித் பக்தாமரம் சொல்வதற்காக. ஜி போன வாரம் சொல்லாதே சேர்த்து சொல்றேன் ஜி. சொல்லுப்பா. ஆபாத கண்ட ஒரு சுங்கல வேஷ்டி தாங்க காடம்புவந்தி கடகோடி நிகிருஷ்ட ஜங்கா த்வந்தாம மந்திர மணிசம் மனுஜாஸ்மரந்த சத்யஸ்வயம் விகதபந்த பயா பவந்தி. 47 மத்தத் விபேந்திர மிருகராஜ தவானலாஹி சங்கிராம வாரிதி மகோதர பந்தனோத்தம் தஸ்யாசு நாசமுபயாதி பயம் பியேவ யஸ்தாவகம் தவமிவம் மதிமானதீதே ஸ்தோத்ரஸ்தஜம் தவ ஜினேந்திர குணே நிபாத்தம் பக்த்யா மயா ருசிரவர்ண விசித்திர புஷ்பாம் தத்ரே ஜனோய கண்ட கதாமஜஸ்தம் தம்மானு துங்கமவசாசமுபைதி லக்ஷ்மி தம்மானு துங்கமவசாசமுபைதி லக்ஷ்மி. நன்றி ஜி. வெரி குட். 48 மனப்பாடம் பண்ணிட்டியாப்பா? பண்ணிட்டேன் ஜி. வெரி குட் மோக்ஷித். டெய்லி சொல்லிட்டே இரு, அப்பதான் மறக்காம இருக்கும். ஓகேவா? எப்போ டைம் கிடைக்குதோ ஒரே டைம்ல ஒரே சிட்டிங்ல உட்காந்து சொல்லலாம்னு பரவாயில்ல. ஒரு 15 சொல்லு, அப்புறம் ஒரு 15 சொல்லு, அது மாதிரி பிரிச்சுட்டு சொல்லலாம். பட் ஆனால் டெய்லி சொல்லிட்டே இருக்கணும். ஓகேவா? வெரி குட் மோக்ஷித். மிக அழகாக 40 ஸ்லோகத்தையும் ஏற்கனவே நட்சத்திரா அண்ட் சுபிக்ஷா 42 ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அடுத்த அந்த வரிசையிலே மோக்ஷித் ஜெயினும் 40 ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணி அழகாக முடித்திருக்கிறார். அவரை நாம் மிகவும்
வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அடுத்ததாக ஜினபாரதி பக்தாமரம் சொல்வதற்காக. எந்த ஸ்லோகம் சொல்ல போறீங்களா? அன்மியூட் பண்ணுங்க. 24. ஓகே. त्वामव्ययं विभुमसिन्ध्यमसङ्ख्यमात्यं ब्रह्माणमीश्वरमनन्दमनङ्गकेदुं योगीश्वरं विदितयोगमनेगमेगं ज्ञानस्वरूपममलं प्रवदन्ति सन्त. பொருள் சொல்றீங்களா? இல்ல ஜி, தெரியாது. வெரி குட் ஜினபாரதி. அழகாக பக்தாமரம் 24 ஸ்லோகத்தை சொல்ல ஜினபாரதிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நாலடியார் ஜினபாரதி சொல்வார்கள். அதுக்குள்ளாக பக்தாமரம் யாராவது சொல்ல போறீங்களா? யாரா கேட்காம விட்டு போயிருக்கா? வேற ஏதாவது தலைப்புல பேர் கொடுத்து கேட்காம விட்டு போயிருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு சொல்லலாம். இல்லைன்னா ஜினபாரதி நாலடியாரை தொடர்வார். சொல்லுமா. நாலடியார் நூல் குறிப்பு. 400 சமண முனிவர்கள் இயற்றிய நூல் நாலடியார். இது 11 கீழ்கணக்கு நூல் தொகுப்பை சேர்ந்த ஒரு தமிழ் நீதி நூலாகும். வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை கையாண்டு உவமை புகட்டுவதில் நாலடியார் தனித்துவம் பெற்று விளங்குகிறது. இந்நூலினை ஆங்கிலத்தில் ஜியு போப் மொழிபெயர்த்துள்ளார். ஜியு போப் கனடாவில் பிறந்தவர். இவர் திருக்குறள், நாலடியார் மற்றும் பல நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அறத்துப்பால் 130 பாடல்கள், 13 அதிகாரங்கள். பொருட்பால் 240 பாடல்கள், 24 அதிகாரங்கள். காமத்துப்பால் 30 பாடல்கள், 3 அதிகாரங்கள். மொத்தம் இதில் 400 பாடல்களும் 40 அதிகாரங்களும் உள்ளன. அதிகாரம் 6 துறவு. பாடல் 56. துன்பம் பல நாள் உழந்தும் ஒரு நாளை இன்பமே காமுறுவர் ஏழையார். இன்பம் இடைத்தெரிந்தெண்ணாமை நோக்கி மனையாரடை ஒழிந்தார் அன்றடை மந்தார். இதற்கான விளக்கம். பல நாட்கள் துன்பத்தில் உழன்று இடையே ஓரிரு நாள் மட்டும் இன்பம் அடையலாம் என்று தெரிந்தும் இன்பத்தை விரும்புகிறவர்கள் அறிவற்றவர்கள். ஆனால் அறிவால் சிறந்து ஒழுகும் பெரியோரின் இன்பத்தின் நிலையற்ற தன்மையையும் அதனால் நேரும் துன்பத்தையும் உணர்ந்து இல்லறத்திலேயே அடைந்து கிடப்பதை தவிர்ப்பார் என்று இந்த கருத்தை நமக்கு நாலடியார் பாடல் உணர்த்துகிறது. வெரி குட் ஜினபாரதி. மிகவும் அழகாக அந்த நாலடியாரின் பாடலையும் அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி ஜினபாரதி நாம் பாராட்டுகிறோம். உங்களுக்கு எப்போ எக்ஸாம் எல்லாருக்கும் எப்போ ஆரம்பிக்கிறாங்க? ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நாளைக்கு ஜி. ஆனுவல் எக்ஸாமா? எஸ் ஜி. எப்போ முடியுது? மார்ச் 20 ஜி. 20 முடிஞ்சிருது. சரி, மீதி பேரு நட்சத்திரா, சுபிக்ஷாவுக்குலாம் அந்த மாதிரி முடிஞ்சிடும். வேற ஆதிஷ், சதீஷ் எப்போ உங்களுக்கு எக்ஸாமு? ஜி மார்ச் லாஸ்ட் இல்லனா ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிப்பாங்க ஜி. ஓகே. ஜனபாரதி டேட் இன்னும் தெரியல ஜி. தெரியல. ஆதனா ஏப்ரல்ல தான் ஆரம்பிப்பாங்க ஜி அவளுக்கு. எப்போங்க? ஆதனாக்கு ஏப்ரல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எக்ஸாம். ஏப்ரல்ல. ஓகே ஓகே. ஏன்னா அடுத்த வாரம் வந்து கிளாஸ் வச்சுக்கலாமா வேண்டாமான்றதுக்காக தான் கேட்குறேன். நான் எல்லாம் எக்ஸாம் இருந்ததுன்னா நம்ம படிக்கலாம் விட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு இது கேட்குறேன். வேற யாரு? ஜான்வி எப்போ எக்ஸாமு? எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஜான்வி, மோக்ஷித்? நாளைக்கு ஜி எக்ஸாம். 20 கிலோ அப்படியா? சரி. எக்ஸாம் இருக்கிறவங்க முடிஞ்சா கலந்துக்குங்க அடுத்த வாரம். இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் கலந்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் முக்கியமான எக்ஸாம் படிங்க. ஆனுவல் எக்ஸாமுக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். அடுத்த வாரம் நிறைய இது மாதிரி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். மெசேஜ் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் முடிவு பண்ணிக்கலாம். சப்போஸ் குறைவான எண்ணிக்கையில் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்கன்னா அது நம்ம அதுக்கு அடுத்த வாரம் நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுத்ததாக நம்ம இறுதி நிகழ்ச்சியாக நம்ம வந்து கஹூத் குஸ் கேமுக்கு போக போகிறோம் இல்லையா? இதில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன்.
கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வருது நிறையா. நான் வந்து இதை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வந்ததுன்னா நம்ம ப்ளே பண்ணுவோம், இல்லைனா வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? நான் ட்ரை பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்காமா உங்களுக்கு? இருக்கு ஜி. ரைட். ஜி பின் நம்பர் சொல்லுங்க ஜி. இதோ இருங்க, இன்னும் ஷேர் பண்ணல. வெயிட். என்ன ஷேர் ஆகுது? ஷேர் பின் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறது வருது. இங்கே வரும் நினைக்கிறேன். இதை மைனஸ் பண்ணிட்டா பின் நம்பர் 2538890. ஜாயின் பண்ணாதான் ஒரே மாதிரி மப்பா இருக்குது. லோகேஷ் ஜாயின் பண்ணிட்டியாமா? 2538890 பின் கேமோட பின். ஜாயின் பண்ணிட்டோம் ஜி. ரைட். 5 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. நான் வேற ஜாயின் பண்றீங்களாமா?
ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆதனா ஆதனா ஜாயின் பண்ணலையா? மோக்ஷித் ஓகே, ஆதனா, ஜான்வி ஜான்வி ஓகே, ஜினா, நித்யஸ்ரீ, நக்ஷத்ரால் ஓகே, மோக்ஷி யூ, ஆதனா ஜாயின் பண்ணிட்டாப்லையா? 3 6 7 பேர் ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? Very good. Next. Very good. Next. Very good. Next. Next. Very good. Next. என்னன்னு தெரியல, டைம் வந்து சீக்கிரம் முடிஞ்சு போகுது பார்த்தா. 20 செகண்ட்ஸ். ஓ, எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டாலும் முடிஞ்சு போகுது போல. ஓகே. நெக்ஸ்ட். சில கேள்விகள் 2 ஆன்சரோட இருக்கும், அதனால 2 ஒண்ணுதான் நினைச்சுக்காதீங்க. வெரி குட். நெக்ஸ்ட்.
Very good. Next. இதுக்கும் ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆன்சர்ஸ் இருக்கலாம். Very good. நிறைய பேர் இதுக்கு அகாதி கர்மம்னு போட்டிருக்கீங்க. காதி கர்மம் தான் ரைட்டு. ஜீவ குணங்கள், அதாவது முக்கியமான குணங்களை அழிக்க வல்லது முதல் 4 இல்லையா, அதுதான் காதி கர்மம் தான். அதனால அது முக்கியமான கேள்வி, இது ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது இதுலயும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர்கள் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர்னா 2த்தையும் டிக் பண்ணாத அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் வரும். வெரி குட். யார் போடியத்தில் ஏறீங்க? ஃபர்ஸ்ட், தேர்ட் ஜினா, ஓகே, வெரி குட். செகண்ட் நட்சத்திரா, ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் மோக்ஷே, வெரி குட். கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருந்ததா கேம்? இந்த கேள்வி விளையாடுறது மட்டும் இல்லாம அதோட பதில்கள்லாம் எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எப்போ யார் எங்க நீங்க எந்த ஃபங்க்ஷன், எந்த கலை நிகழ்ச்சி, இல்லை வேற எங்க பஞ்ச கல்யாணம், கோயில் விழாக்கள் எங்க போய் கேட்டாலும் அழகா டக்கு டக்குன்னு டான் சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த ஞாபக சக்தியை வளப்படுத்திக்கணும். நன்றி. இன்று 8:35 ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம லேட்டாகவே லேட்டாகவே தான் ஆரம்பித்தோம். அதுக்கேற்ற மாதிரி லேட்டாகவே முடிஞ்சிருக்கு. வேற யாரும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். இன்று கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து மாணவ மாணவிகளையும் அவர்களுக்கு கற்றுத்தந்து ஊக்குவித்த அவர்களது பெற்றோர்களையும் மிகவும் நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். வாரம் இந்த மாதிரி தர்ம சிந்தனையில் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மூழ்கும் போது நம்மை அறியாமல் நமக்கு நம்மளோட தர்மத்திலே, ஆத்ம தர்மத்திலே ஈடுபாடு வரும். பிற்காலத்திலே அது நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி நாம் இதோட மங்கள வாழ்த்தோடு முடிக்கிறோம். மங்கள வாழ்த்து எல்லாரும் அட்மிட் பண்ணிட்டு பாடலாம். வளர்க செங்கோல் நன்கின்ற அடுத்த நாள்க நாடெல்லாம் பொலிக மிக்கே. நன்றி ஜி. ஜெய் ஜினேந்திரா. நன்றி நன்றி. ஜெய் ஜினேந்திரா. அனைவருக்கும் சமய தர்ஷனம். மீண்டும் அடுத்த வாரம். தேங்க்யூ ஃபார் ஆல். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா படிங்க, ஜாலியா அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, வெரி குட்.